Shakti from Surul. So இன்னைக்கு நான் வந்து பேச போறது யார பத்தினா நம்ம ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் சுருள் ஃபேஸ் காம்போ பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து வெறும் 3 ப்ராடக்ட் தான் இருக்கு. என்னென்னன்றத பார்க்கலாம். ஸோ அதுல வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் பவுடர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் குங்குமாதி ஆயில் இருக்கு. ஸோ இதையே நம்ம வந்து ஒரிஜினல் குங்குமாதி ஆயில்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 34 ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுல வந்து இப்பெல்லாம் வர ஜென்ரேஷன்ல 24 ஹெர்ப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்றாங்க. மீதி இருக்கிற 10 ஹெர்ப்ஸுக்கு வந்து மில்கை வந்து அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நம்ம அப்படி கிடையாது. எப்படி வந்து குங்குமாதி ஆயிலை ப்ரொசீஜரா பண்ணணுமோ அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கரெக்டா போடணுமோ அதை நம்ம போட்டுட்டு வரோம். அதுல வந்து ஒரு டிராப் கூட மில்க் ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ஸோ அதனாலதான் இது வந்து ஒரிஜினல் குங்குமாதி ஆயில். ஸோ இதோட ரிசல்ட்டும் வந்து கரெக்டா குங்குமாதி ஆயில் என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே மாதிரி கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுருள் குங்குமாதி ஆயிலும் சரி, நம்ம ஃபேஸ் காம்போ என்டையராகவும் சரி, எதுலையுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது, அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் கிடையாது, முக்கியமா மில்க் கிடையாது. ஸோ வந்து எப்படி வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் ப்ரொசீஜர், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட், அதாவது ஒரு 2 இன்கிரீடியன்ட் நம்ம வந்து சொல்லுவோம். இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபேஸ் வாஷ் பவுடர்ல முக்கியமா ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின், அதாவது மதுரையிலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து மல்லி தான். அதை வந்து இதுல அதிகமா நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர்ல சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுல வந்து ரோஸ் சேர்த்திருக்கோம், அதுக்கப்புறம் சாண்டல்வுட் சேர்த்திருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ் பேக் பவுடர்ல பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் அதிகமா சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சிஸ் தான் அதிகமா சேர்த்திருக்கோம். குங்குமாதி ஆயில் பண்றதுக்கு 7 days ஆகும். ஏன்னா வந்து ப்ரிப்பரேஷன் டைமே பாத்தீங்கன்னா வந்து 6 days கண்டினியூஸா வந்து டேல இருந்து நைட் ஃபுல்லா கண்டினியூஸா வந்து ப்ரிப்பேர் ஆகும். அது வந்து நம்ம ஆயிலும் ஹெர்பும் வந்து கலந்து தைலம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ 6 days ஆனதுக்கு அப்புறம் 1 day ஃபுல்லா வந்து சன்ட்ரே ஆகும். இந்த குங்குமாதி ஆயில் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 7 days ஆகும்.